ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எதுக்காக இப்படி தவிக்கிற? உன் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை நான் கொடுக்க மாட்டேன்னு ஏன் இப்படி மனசளவுல புலம்பி வருத்தப்பட்டு வேதனை அடைகிறாய் என் செல்லமே? உன் சாயப்பா சொல்வதை நம்பிக்கையோடு கேளு. ஏன்னா உனக்காக தான் சீரடியிலிருந்து நேரடியாக உன்னை தேடி வந்திருக்கிறேன். இன்று இரவோடு இரவாகவே அதிசயத்தை நடத்தி நாளை வியாழன் விடியலிலேயே உன் மனம் மகிழ்ச்சி அடையும்படியாக உனக்கு கொடுத்த வாக்கையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன் என் செல்லமே. ஒரு நல்ல விஷயத்தை நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும் நீ எதிர்பார்த்தும் கூட நித்தமும் ஏமாற்றத்தோடு தானே கண்ணுறங்க போகிறாய். நிச்சயமா அது நடக்கும் செல்லமே. மனம் தளரவோ சோர்ந்து போகவோ வேண்டாம். கொஞ்ச காலதாமதம் ஆகியிருக்கே தவிர உனக்கு நான் கொடுத்த வாக்கை ஒருபோதும் நிறைவேற்றாம இருக்கவும் மாட்டேன். உன் விருப்பத்தை ஏமாற்றமாக விட்டுவிடவும் மாட்டேன். உன் சாயப்பா நான் உனக்கு சொல்றதெல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாது. உனக்கான வாழ்க்கையாக இது விரைவாக மாறத்தான் போகிறது. உனக்குன்னு யாருமே இல்லை, உனக்குன்னு ஏதாவது ஒன்றுனா யாரும் வந்து நிற்க மாட்டாங்கன்னு நீயாகவே தவறாக நினைக்காதே என் செல்லமே. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கேன். இந்த அகில உலக பிரபஞ்சத்தையும் என் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் உன் சாயப்பா நானே உனக்காக நிற்கும் போது வேறு யாருடைய துணையை நீ எதிர்பார்க்கிறாய்? உன் மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் ஏன் மேல போட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இரு. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை என்னதான் முள் போல குத்தி காயப்படுத்தினாலும் அதை அகற்றுவதற்கும் ஆறுதல் சொல்வதற்கும் உன் காயத்திற்கு மருந்தாகவும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? நீ வருத்தப்பட வேணாம். உனக்கு எப்படி கஷ்டங்களை கொடுத்து பல அனுபவங்களை உருவாக்கினேனோ அதே போல இதற்கான தீர்வுகளையும் கொடுத்து உன் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் உண்டாக்குவேன் என் செல்லமே. நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில இது கிடைச்சா போதும், அப்படி இருந்தா போதும்னு நீயாகவே ஒரு எல்லையை வைத்து கொள்ளாதே. எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை அடைந்தே ஆகணும்னு லட்சியத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கான வெற்றியை நோக்கி முயற்சித்து போய்கொண்டே இரு. உன்னுடைய துன்பமான காலத்திலும் நீ புன்னகைத்து கொண்டே உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு இருந்தாயே, ஆனால் ஒருபோதும் கவலை உனக்குள் தங்காது என் செல்லமே. ஓ மனசுல கவலைகளோ வருத்தமோ இருக்கக்கூடாது. நீ நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு ஒரே வழி நீ உழைக்கவும் முயற்சி செய்யவும் பழகணும். ஏதாவது ஒரு விஷயத்தை எப்பயும் செஞ்சுக்கிட்டு உன் மனசை புத்துணர்வாக மாற்றிக்கொண்டே இருந்தாலே உன் வாழ்வில் நீ வெற்றியை பெற்றுவிடலாம் என் செல்லமே. இப்போ கூட நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நல்ல செய்தி வரலன்னு ஒரு சிறு வருத்தம் உன் மனசுக்குள்ள தெரிவது எனக்கு புரிகிறது. எல்லாத்தையும் சரி செய்யதானே உன் சாயப்பா இப்போ சீரடியிலிருந்து வந்திருக்கேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில தோற்பவர்கள் 2 வகை மட்டும்தான். ஒன்று, யார் பேச்சையும் கேட்காம அவங்க வாழ்க்கையில தோத்து போவாங்க. இன்னொருத்தர் யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு அவர்கள் நினைச்சதை செய்ய முடியாம வாழ்க்கையில் தோற்று போவார்கள். ஆனால் இந்த 2 வகையிலும் இல்லாத அளவுக்கு உனக்கு என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றத உன் சாயப்பா நான் உணர்த்துவதற்காக இருக்கிறேன் என் செல்லமே. கொஞ்சம் பொறுத்துக்கோ, சகிச்சுக்கோன்னு நான் பல நேரம் உன்னை சொல்ல தான் செய்கிறேன். இருந்தாலும் கூட நீ பொறுமையோடும் சகித்து கொண்டும் போவதால பல பேர் உன்னை உதாசீனப்படுத்தி நீ எதற்குமே தகுதி இல்லாதது போல உன்னை மட்டமாக நினைக்கிறார்களா? வருந்தாதே. அவர்கள் நினைப்பதற்கும் அவர்கள் செய்யக்கூடிய தவறான செயல்களுக்கும் நிச்சயம் அதைவிட அதிகமான தண்டனையை நான் திரும்ப கொடுப்பேன். என் உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிராக நீதானே இருக்கிறாய். நான் ஒருபோதும் உன்னை விட்டுட மாட்டேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளும் நட்பு வட்டாரமும் ஏதாவது ஒரு தேவை எதிர்பார்த்து தான் உன் கூட பழகிக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்காங்க. ஆனால் உன் சாயப்பாக்கு உன்னிடம் எந்த தேவையும் கிடையாது. நீ உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் என் மேலே வச்சா போதும். நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உன் வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களையும் நிகழ்த்தக்கூடியவனாகத்தானே நான் இருக்கேன். என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய விருப்பமே தவிர நானாக உன்னிடம் வந்து எந்த பொண்ணோ பொருளோ ஆடம்பரமான எந்த விஷயங்களையும் கேட்கவோ மாட்டேன் என் செல்லமே. நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் முடிவாக தான் இப்போது உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்தி கொடுக்க போகிறேன். கூட்டமாக நீ இருப்பதை போல் தெரிந்தாலும் தனியாக நின்றுதானே தவிக்கிறாய். உன் மனசுக்கு ஆறுதலாக இருக்க போற மாதிரி ஒரு நல்ல செய்தியை நாளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நிச்சயம் நீ முகம் மலர்ந்து சந்தோஷப்பட போகிறாய். ஓம் சாய்ராம்.